முத்திரையை உடைக்கும் அதிகாரமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்ய வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தில் ஆழமாக சார்ந்திருந்து வாழ்கிற பொழுது உம்முடைய வருகையில் நீர் அதற்குரிய பலனை தருகின்றீர் என்பதை உம்முடைய காட்சிகளின் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் 4வது முத்திரையை உடைக்கிற பொழுது நிகழ்வனவற்றை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். உம்முடைய பேரருளை தந்து உம்முடைய வார்த்தைகளில் ஆழமாக சார்ந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். யோவான் கண்ட காட்சியில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி அரியணையில் அமர்ந்தவரின் கையில் இருந்த சுருளை வாங்கி அதில் போடப்பட்டிருந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைத்தார். அவர் 4வது முத்திரையை உடைத்த பொழுது நடைபெற்றவைகள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை நான் வாசிக்கின்றேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 7ஆம் வசனத்தில் 1, 3, 5 வசனங்களில் சொல்லப்பட்டது போல 4ஆம் ஜீவனும் அல்லது 4வது உயிரும் வந்து பார் என்று சொல்லுகின்றது. அதோடு அந்த 4வது முத்திரையினுடைய காட்சி துவங்குகிறது. வந்து பார் என்பது ஒரு காட்சி தொடங்குவதையே அடையாளமாக சொல்லுகின்றது என்பதை தொடர்ந்து நாம் தியானிக்கின்றோம். 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் என யோவான் எழுதுகிறார். மங்கின குதிரை என்பது பேல் ஹாஸ் என ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரேக்கத்தில் குளோரோஸ் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் பச்சை என்று பொருள்படுகின்றது. இது புல் மற்றும் மூலிகைகளின் முதல் தளிர்களின் நிறம் போன்றது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 8:7, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆகிய இடங்களில் குளோரஸ் என்னும் வார்த்தை பசுமையான என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பசும்புல் அல்லது பசுமையான என்று வருகின்றது. மரணத்தில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த விளைவுகளில் ஒன்று வெளிரிய அல்லது மங்கிய நிலை. இங்கே மரணத்தின் ஆட்சியை குறிக்க மங்கின அல்லது வெளிரிய நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிவப்பு நிறம் பொதுவாக போரில் மரணமடைவோரையும், கருப்பு நிறம் திடீர் பேரிடரால் மரணமடைவோரையும், வெளிர் நிறம் பஞ்சத்தினாலும் நோயினாலும் மரணமடைவதையும் குறிக்கிறது. 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது யோவான் மங்கின அல்லது வெளிரிய நிறமுள்ள ஒரு குதிரையை காண்கின்றார். அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு மரணம் என்று பெயர் என்று 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். மங்கின குதிரையின் மீது அமர்ந்திருந்தவரது கரத்தில் வெண்மை, சிவப்பு, கருப்பு குதிரைகளின் மீது அமர்ந்திருந்தவரின் கையில் கொடுக்கப்பட்டது போல வாளோ ஈட்டியோ வில்லோ கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் ஆடம்பரமானது அழிவின் சின்னத்தை இயல்பாக கொண்டுள்ளது. அதற்கு வேறு அழிவின் சின்னம் என்று ஒன்று தேவைப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இளம் பச்சை அல்லது இளம் மஞ்சை அல்லது வெளிரிய குதிரைக்கு இயல்பாகவே பிறரை வசீகரிக்கும் அல்லது கவர்ச்சியூட்டும் ஆற்றல் உள்ளது. எனவே அதற்கு
தனியாக ஒரு அடையாளம் தேவைப்படவில்லை. இங்கே நாம் ஒரு முக்கியமான உண்மையை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். உலகமும் உலகில் உள்ள பொருட்களும் கவர்ச்சிகரமானவை. ஆனால் அவற்றின் பின்னால் பயணிப்பவர் மரணத்தை இயல்பாக பெறுகின்றனர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவானது, வழியும் விசாலமானது. அதன் வழியே செல்ல எந்த தடையும் இல்லை. ஆனால் அது மரணத்தை முடிவாக தருகிறது என மத்தேயு 7 அதிகாரம் 13, 14 வசனங்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அப்சலோம் தனது கவர்ச்சியினால் தந்தையை விட மக்களின் இதயங்களை கவர்ந்தார். வாலிபர் அவர் பின்னால் சென்றனர். ஆனால் தப்பி ஓடிய அவர் கருவேல் மரத்தின் கொம்புகளில் சிக்கி மரணத்தை தழுவினார் என 2 சாமுவேல் 18 அதிகாரத்தில் காண்கின்றோம். எனவே மரணத்தை தரும் குதிரையில் பயணிக்காமல் ஜீவனுக்கு போகும் குறுகிய பாதையில் பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கின்றேன். நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின்மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. சிறையிருப்புக்கு முன்பு வரை மரித்தோர் வாசம் பண்ணுவதற்கான இடமே பாதாளம் அல்லது சீயோல். இந்த பாதாளம் சீயோல் என்பதை மரித்தோர் வாசம் பண்ணுகின்ற இடம் என்பதை தவிர வேறு ஒரு பொருளிலும் சிறையிருப்புக்கு முன்பு வாழ்ந்தோர் அறிந்திருக்கவில்லை. ஆதியாகமம் 42:38 வசனம், 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 6, 9 ஆகிய இடங்களில் இந்த பொருளிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பாதாளம் அல்லது சீயோல் என்பது பூமிக்கு அடியில், பூமிக்குள் இருக்கும் ஒரு இடமாக கருதப்பட்டது. மோசேக்கு விரோதமாக எழும்பிய கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரை பூமி தன் வாயை பிளக்க பாதாளத்தில் இறங்கினார்கள் என எண்ணாகமம் 16 அதிகாரம் 20 முதல் 35 வரையுள்ள வசனங்களில் காண்கின்றோம். புழுக்களே அங்கு படுக்கை, பூச்சிகளே அங்கு போர்வை என ஏசாயா 14 அதிகாரம் 11 வசனத்திலும், மரித்தவர்களை ஏற்றுக்கொள்ள பாதாளம் ஆவலாய் தன் வாயை திறக்கிறது என சங்கீதம் 18 அதிகாரம் 5 வசனத்திலும், ஏசாயா 5 அதிகாரம் 14 அதிகாரம் 11 ஆகிய வசனங்களிலும் நாம் காணலாம். பாதாளம் பொதுவாக தண்டனைக்குரிய இடமாக பார்க்கப்பட்டது. 4வது முத்திரையை உடைத்த பொழுது குதிரையின் மீது ஏறி செல்கின்றவன் அதிக எண்ணிக்கையில் பாதாளத்துக்கு செல்வோரை காண்பதாக 8ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பாதிக்கப்பட்டோர் அல்லது மரணமடைந்தோர் அதிகமாக இருப்பர் என்பதை இந்த முத்திரையின் காட்சி நமக்கு விளக்குகிறது. இந்த குதிரை மீது ஏறி வருகிறவன் வரும் நேரம் பூமியில் கொள்ளை நோயினாலும் அழிவுகளாலும் மரணம் மேலோங்கும் நேரமாகும். அதிகமாக மக்கள் இறக்கும் நேரம் என்று நாம் அறியலாம். இதனால் கொரோனா வந்த பொழுது பலர் இந்த குதிரை என்னுடைய காலம் வந்துவிட்டது என்று கூறியதை நாம் கேட்டிருப்போம். இது எந்த காலம் என்பதை தெளிவாக நாம் அறியாதபடியால் இந்த காலத்தை உலக முடிவு நெருங்கும் காலம் என நாம் புரிவதே திருமறையின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் அதிகாரம். ஆகவே இங்கு அழிவு குறிக்கப்பட்டாலும் அது முழுமையான அழிவு அல்ல, அழிவின் ஆரம்பம் மட்டுமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பட்டயம், பஞ்சம்,
துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் ஆகியவற்றால் ஏற்படும் அழிவுகள் எசேக்கியேல் 14 தீர்க்கரின் மூலமாக சொல்லப்படும் அழிவுக்கு ஒத்திருப்பதை நாம் காணலாம். எசேக்கியேல் தீர்க்கர் ஒடுக்குகிற கூட்டத்தாருக்கு எதிராக இவ்வழிவின் சின்னங்களை குறிப்பிடுகின்றார். ஏழையருக்கும் சிறுமையானோருக்கும் எதிராக செயல்படுவோரை தண்டிக்கும் ஆயுதமாக ஆண்டவர் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் ஆகியவைகளை பயன்படுத்துகிறார் என்பதை எசேக்கியேல் 14 இங்கே 4ஆம் முத்திரையின் காட்சியிலும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதிகாரத்தையும் செல்வத்தையும் மட்டும் வாழ்வின் குறிக்கோளாக கொள்வது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் என்பதனை இந்த காட்சியின் வழி நாம் புரிவது அவசியமானது. மத்தேயு 16 இயேசு பேதுருவோடு கூறும்பொழுது, நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்கின்றார். ஏனெனில் அவர் இயேசு கிறிஸ்துவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். இந்த விசுவாச அறிக்கையின் மேல் இசைவு இணைப்பாக கட்டப்படும் திருச்சபை பாதாளத்தினால் மேற்கொள்ளப்படாது என்பதை நாம் அறிவது அவசியம். ஏனெனில் இவ்வுலகத்தின் பாதாளத்துக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களின் அச்சுறுத்தல்களுக்கும் நெருக்கங்களுக்கும் உட்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தருவதே திருச்சபையாகும். எனவே பாதாளத்துக்கு வலிமை தருகிறவர்கள் அல்லது பாதாளத்துக்கு செல்லுகிறவர்கள் திருச்சபைக்கு அழிவை ஏற்படுத்த முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அறிவு நமக்கு வருகின்ற பொழுது பாதாளத்துக்கு செல்லுவோரால் நாம் பாதிக்கப்பட்டால் கவலைப்படுவதில்லை. பாதாளத்துக்கு செல்லுவோரால் பாதிக்கப்படும் ஏழைகள், எளியோர் ஆகியோர் இத்தகைய பாதிப்புக்கு உள்ளாக்குவோரை கண்டு அச்சுறாமல் அல்லது அச்சம் கொள்ளாமல் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கின்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. பாதாளம், மரணம் போன்றவைகள் வருவதாயினும் இந்த விசுவாசத்தினால் நாம் வாழ்வு பெறுவோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, மரணத்தை தரும் பாதையில் நாங்கள் பயணிக்காமல் குறுகலான பாதையை தெரிந்தெடுத்து அதன் வழியாக செல்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் தர மன்றாடுகின்றோம். இறுதி காலத்தில் வந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு பாதாளத்துக்கு செல்வோருடைய செயல்களை கண்டு நாங்கள் அச்சம் கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தில் ஆழமாக சார்ந்திருந்து பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள, பாதாளத்தின் அச்சுறுத்தல்களை வெற்றி சிறக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.